நான் தினமும் தியானம் செய்வேன் என்று முடிவு செய்வார். சில நாட்கள் செய்வார், பின்னர் விட்டு விடலாம் என்று முடிவு. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொடங்குவார், ஆனால் தொடர்வது கடினம். நான் தினமும் தியானம் செய்வேன் என்று முடிவு செய்வார். சில நாட்கள் செய்வார், பின்னர் விட்டு விடுவார். முடிவுகளில் அடிக்கடி மாற்றம். ஒரு நாள் ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைப்பார், மறுநாள் வேறொன்றை விரும்புவார். தள்ளி போடுதல். செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் நாளை ஆரம்பிக்கலாம் என்று செயல்பாட்டை தள்ளி போடுவார். வெளிப்புற தாக்கத்திற்கு எளிதில் மாறுதல். மற்றவர்கள் சொல்வது, சூழ்நிலை, பாராட்டு அல்லது விமர்சனம் ஆகியவை அவருடைய முடிவுகளை எளிதில் மாற்றக்கூடும். தோல்விக்கு பிறகு விரைவாக மனம் தளர்ந்தல். ஒரு முயற்சி எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் என்னால் முடியாது என்று முடிவெடுத்துவிடும் நிலை வரலாம். ஆன்மீகத்தில் இது எப்படி வெளிப்படும்? ஒருவர் உண்மையாக ஆன்மீகத்தை விரும்பலாம். ஆனால் ஆர்வம் உள்ளது, இச்சாசக்தி பலவீனமாக உள்ளது, சாதனையில் தொடர்ச்சி குறைகிறது. ஆர்வம் இருக்கு, இச்சாசக்தி பலவீனமா உள்ளது, சாதனையில தொடர்ச்சி குறைகிறது. தொடர்ச்சியெல்லாம் உதாரணமாக, எனக்கு தியானம் செய்ய வேண்டும், ஆனால் தினமும் 10 நிமிடம் உட்காரும் சங்கல்ப வலிமை உருவாகவில்லை. இதனால் அவர் ஆன்மீக ஆர்வம் இல்லாதவர் என்று கூறுவது சரியல்ல. புரியுது? உதாரணமாக, எனக்கு தியானம் செய்ய வேண்டும்னு ஆசை இருக்கு, ஆனால் தினமும் 10 நிமிடம் உட்காரும் சங்கல்ப வலிமை கூட எங்களுக்கு இல்ல. டெய்லி 10 நிமிஷம் கூட என்ன உட்கார முடியாது. அதுக்காக அவருக்கு ஆன்மீக ஆர்வம் இல்லாதவர் என்று கூறுவது சரியல்ல. முக்கியமான விஷயம்னா, இச்சாசக்தி பிறவியிலேயே நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. தெளிவான நோக்கம், சிறிய ஆனால் தொடர்ச்சியான முயற்சி, சுய கவனிப்பு, ஒழுக்கமான சாதனை ஆகியவற்றின் மூலம் அது வலுப்பெறலாம். ஒரு எளிய முறையில் சொல்றாரு, சிறிய விருப்பம், சிறிய முடிவு, சிறிய செயல், தொடர்ந்து செய்வது, நம்பிக்கை, அதுவே வலுவான இச்சாசக்தி. உதாரணமாக, தினமும் 1 மணி நேரம் தியானம் என்று தொடங்குவதற்கு பதிலாக தினமும் 5 நிமிடம் என்று தொடங்கி அதை தொடர்ந்து செய்வது சங்கல்பத்தை நிலைப்படுத்த உதவும். மேலும் இச்சாசக்தி பலமாக இருந்தாலும் அது அகந்தை, பிடிவாதமாக மாறலாம். பலவீனமாக இருந்தாலும் ஒருவர் உண்மையான உள்ளார்ந்த ஆன்மீக அழைப்பை கொண்டிருக்கலாம். ஒருத்தருக்கு இச்சாசக்தி பலமா இருந்தாலும் அவருக்கு அகந்தை, பிடிவாதமா வரலாம். ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தா கூட அவங்க உண்மையான உள்ளார்ந்த ஆன்மீக அழைப்பை அவங்களுக்கு இருக்கலாம். அதனால இச்சாசக்தியின் தீவிரம் மட்டுமல்ல, அதன் தூய்மை மற்றும் திசையும் தான் முக்கியம். 8வது